அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரருளால் எவரிடத்திலும் கையேந்தாதீர் அப்படின்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி ஏதாவது கடன் கேட்குறது, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்குறது ஒரு கெட்ட பழக்கம். முஸ்லிம்களின் தன்மானத்திற்கு மாற்றமான செயலாக இது இருக்குது. மற்றவங்க கிட்ட கேட்குறது அது முஸ்லிம்களுடைய தன்மானத்திற்கு மாற்றமான செயலாக இருக்குது. அல்லாவை தவிர வேறு யாரிடத்திலுமே கையேந்துவது முஸ்லிம்களின் தன்மானத்திற்கு மாற்றமான செயலாக இருக்குது. அதாவது அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்துலையுமே நம்ம கையேந்த கூடாது. நம்ம துவா செய்யும் போது கையேந்தி தானே துவா செய்வோம். அப்போது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கையேந்திரமே தவிர வேறு யாருக்கிட்டேயுமே நம்ம கையேந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் இந்த மாதிரியான கெட்ட செயல்களை முற்றிலுமே தடை செஞ்சுருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்று விறகுகளின் ஒரு கட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்து அதை விற்குதல், இவ்விதமான அல்லாஹ்வின் கிருபையால் தன்னை யாசகம் என்ற இழிவிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது மனிதர்களிடம் கை நீட்டி யாசகம் கேட்பதை விட மிக சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் ஒருவர், அதாவது யாராவது ஒருத்தவங்க தேவையுடையவர்கள், ஏதோ ஒன்று தேவையுடையவங்க காட்டுக்கு போய் தோளில் ஒரு விறகு கட்டையை சுமந்து எடுத்துகிட்டு வந்து அதை விற்கிறது இந்த மாதிரியான அல்லாஹின் கிருபையால் தன்னை யாசகம் அப்படின்ற இழிவிலிருந்து பாதுகாத்து கொள்வது மனிதர்களிடம் கை நீட்டி யாசகம் கேட்பதை விட மிக சிறந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹதீஸில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஏழை மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்திற்கு யாசகம் கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட உமது வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு கம்பளி இருக்குது, அதில் கொஞ்சத்தை போத்திட்டோம், கொஞ்சத்தை விரித்திக்கிட்டோம் நாங்கள் படுப்போம். அப்புறம் தண்ணீர் ஒரு கோப்பை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நபி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டுத்தையுமே நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களின் கரங்களில் எடுத்து ஏலம் விழுகிற முறையில் அங்கே இருந்தவங்க கிட்ட இவை இரண்டையும் வாங்குவோர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க எழுந்து நான் இவற்றை ஒரு திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திர்ஹத்தை விட அதிகமாக வாங்குறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே இதே போலவே 2-3 தடவை கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னே இன்னொருத்தவங்க எந்திரிச்சு இதை நான் 2 திர்ஹத்துக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை 2 திர்ஹத்துக்கு கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதுக்கப்புறம் பிறகு அந்த ஏழை ஒருத்தவங்க வந்தாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு அந்த 2 திர்ஹத்தையும் கொடுத்து, இதில் ஒரு திர்ஹத்திற்கு சிறிது உணவுக்குரிய சாமான்களை வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, இன்னொரு திர்ஹத்துக்கு ஒரு கோடாரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கிட்டு வராங்க. நபி அவங்க அந்த கோடாரியில் ஒரு மர கைப்பிடியை இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, காடுகளிலிருந்து விறகுகளை வெட்டி வியாபாரம் செய்யுங்க, அடுத்த 15 தினங்களுக்கு என்னை சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் நபி அவங்களோட சொல்ல கேட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி விற்கிறாங்க. பிறகு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அவரின் உழைப்பால் விறகுகளை விற்று சம்பாதித்த 10 திர்ஹத்தோட அதை காட்டுறாங்க. அதிலே அவங்க சில துணிமணிகளும் தானியங்களும் வாங்குறாங்க. அதை காட்டுறாங்க. நபி அவர்கள் சொல்கிறாங்க, தன் உழைப்பால் சம்பாதித்து வாழ்வது கியாமத் நாளில் உங்களின் முகத்தில் மக்களிடம் யாசகம் கேட்ட தழும்பு வீழ்வதை விட மிக சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.